விண்ணேஸ் சார்பாக அனைவரும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாம் நிலை காவலத்திற்கு பயனுள்ள வகையில் நம்ம விண்ணேஸ் அகாடமி சார்பாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம டெலிகிராம்லேயுமே டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைல் ஆப் மூலிமாவும் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கோர்ஸ் வந்து நம்ம வந்து நடத்தியிருந்தோம் இல்லையா. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆப் மூலிமாவும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி 26/12/2023 ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முழு மாத தேர்வு 3வது தேர்வு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்லாம் நான் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு OMR வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சரும் வந்து நான் கொடுத்துருவேன் ரைட்டா. ஸோ அதேமாதிரி நம்ம மொபைல் ஆப்பில் வந்து டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழு மாதத்திற்கு 3வது மாதத்திற்கு கொஸ்டின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் ரைட்டா. ஸோ அதனால் நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா முழு மாதிரி தேர்வு 3வது தேர்வு வந்து எழுதி பாருங்கள். எல்லாமே PDF அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ முதல் முறையாக இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலை, ஆனால் வந்து ரிவிஷன் பண்ணிட்டுருக்கீங்க, டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய விண்ணேஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து நீங்கள் இப்போ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ மட்டும் தேவைப்பட்ட 199 ரூபாய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சைக்காலஜிக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டிலுமே 20 கொஸ்டின் சைக்காலஜி வருது. அப்போ 30 தேர்வுகளுக்கு 3-6 கிட்டத்தட்ட 600 சைக்காலஜி கொஸ்டின் வந்து வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் தேவைப்பட்டாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 299 ரூபா, ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வீடியோலாம் வேண்டாம், கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ கொடுத்தாலே போதும், நான் ரிவைஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் 199 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரைட்டா. சரி ஓகே. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மெசேஜ் பண்ணி சார் எப்போ சார் ஆல் டிக்கெட் வரும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கான இதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி தீபன்றதுனால நிறைய பட்டாசுலாம் வெடிச்சிட்ருக்காங்க ரைட்டா, சத்தம் வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஒரு நல்ல நாள். சரி, அதாவது என்ன அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் கொடுப்பாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். என்னென்னா சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இந்த வாரம் இறுதி வரக்கூடிய வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாள் ஏதாவது ஒரு நாள், இன்னும் டேட்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் 30, டிசம்பர் 1 இந்த டேட்டுக்குள்ளே ஏதாவது 1 or 2 டேஸில் வந்து நமக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆல் டிக்கெட்டு வந்துடும். அதே மாதிரி டிசம்பர் 10ன்றது எக்ஸாம் கன்ஃபார்ம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்குது லாஸ்ட் டைம்ன்றதுனால இந்த 15 டேஸ் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டாபிக் வைஸாக டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க, நாங்கள் மெட்டீரியல் கொடுத்தோம், படிச்சிங்க, டெஸ்ட் எழுதினீங்க, எல்லாம் பண்ணீங்க ரைட்டா. இப்போ லாஸ்ட் 15 டேஸில் எந்த அளவுக்கு படிச்சதை ரீகால் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்க, சைக்காலஜி எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு மெயின் பேப்பரில் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், கட் ஆஃப்குள்ளே வர முடியும். ஸோ அதனால் லாஸ்ட் 15 டேஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய ரிவிஷன் பண்ணி பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் எதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் கூட யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் வந்து மீண்டும் ஒரு டைம் வந்து பாருங்கள். லாஸ்ட் மினிட்டில் பாக்ஸ் கொஸ்டினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. புக் பேக்லாம் இது வரைக்கும் படிக்கலனா கூட லாஸ்ட் மினிட்டில் புக் பேக்லாம் ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிட்டு போங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் இல்லையா. ஸோ இது இத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிருந்தீங்கிறத தாண்டி கடைசி 15 டேஸ் வந்து ஃபுல் டைமாக படிக்க ஆரம்பிங்க ரைட்டா. ஸோ சில நண்பர்கள் வந்து சார் நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், பார்ட் டைமாக படிக்கிறேன் அப்படிலாம் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது லீவ் கிடைக்குமான்னு கேட்டு பாருங்கள். லாஸ்ட் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் லீவ் கிடைச்சது அப்படின்னா ஸோ முழு நேரமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முழு நேரமாக ரிவிஷன் பண்ணுங்கள், படிங்க. இந்த 15 டேஸில் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதனுடைய பலன் நிச்சயமாக வந்து எக்ஸாம் இருக்கும், எக்ஸாமில் கிடைக்கும், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நல்லா படிங்க ரைட்டா. சரி ஓகே. ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தான் நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு முழு மாத தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ நான் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அதேமாதிரி இதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து படிக்கிறீங்க ரைட்டா. இதுக்கப்புறம் உங்களுடைய இதுதான் இது வரைக்கும் நாங்கள் உங்களை வந்து படிக்க வச்சுருந்தோம். லாஸ்ட்டு 10 டேஸ் 15 டேஸ்ன்றது உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த டைமில் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக வந்து இந்த தேர்வில் வந்து வெற்றி பெறுவீங்க. லாஸ்ட் டைமில் ஒரு பதட்டமோ ஒரு பயமும் இருக்க தான் செய்யும். நிறைய நண்பர்கள் கேட்குதுன்னா சார் கஷ்டமாக இருக்குது சார், பயமாக இருக்குது சார், கட் ஆஃப் அதிகமாக வருமா சார், கம்மியாக வருமா சார், இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அதாவது நம்ம இந்த எக்ஸாமில் எப்படியாவது கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சோண்டு ஒரு மனசில் ஒரு பயமும் ஒரு பதட்டமும் இருக்க தான் செய்யும். யாருக்குமே ஒரு எக்ஸாம் நெருங்க எக்ஸாம் பேவர்னு சொல்லுவோம், அந்த பதட்டம் இருக்க தான் செய்யும்.
அதெல்லாம் வந்து நம்ம தாண்டி தான் நம்ம படிக்கணும். ஸோ எக்ஸாம் ஒரு நாள் தான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், ரைட்டா? ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. படிக்கக்கூடிய டைம், ஸோ மனசில் வந்து படிக்கணும், பாஸ் பண்ணணும், எப்படியாவது கிளியர் பண்ணிடணும், இந்த எக்ஸாமில் வந்து தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, இந்த டைம் வந்து பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நான் காக்கி சட்டை போட்டியாகணுன்ற அந்த மனசில் அந்த வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வந்து படிங்கன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ புத்தகம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 2ஆம் நிலை காவலத்திற்கு உங்களுக்கு வேறு எதுவும் உதவிகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க, நம்ம டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணல, ஆனால் தேவைப்படுது, நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.